திமுகவுடைய முதல் என்னென்னா பொய் பேசுகிறது தான். அந்த பொய்யை வந்து உண்மையாக்குறது தான் அவங்களுடைய முதலே வாய் முதல். அது பிஜேபிக்கு போனது என்ன காரணம்னா அண்ணாமலையினுடைய ஆளுமை மிக்க திறமையை கண்டு தான் நான் உண்மையிலே போனேன். அண்ணாமலையால் தான் காமராஜர் ஆட்சி கொடுக்கணும்னா அண்ணாமலையால் தான் கொடுக்க முடியும், வேறு யாருமே கொடுக்க முடியாதுங்க. அப்போ என்ன ஒரு நிதானமாக எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்காருங்க விஜய். இது அரசியல்லாம் அனுபவம் வேணும். விஜய்க்கு வர்றது வந்து இந்த கூட்டங்க விசில் அடித்தாங்க கூட்டம். அண்ணாமலைக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து வர கூட்டங்க எல்லாமே. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணபிரபா தமிழ். நார்தன் மீடியா விஜய் சின்னசாமி அவர்களும் நீங்கள் மோடி நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ தங்கராஜ் அவர்கள், ஆண்டிமட தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ தங்கராஜ் அவர்கள் நீங்கள் மோடி நினைச்சிருக்காரு. அன்னைக்கு இருந்தக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பற்றி நம்மோட பேசி பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்கார். அவரோட இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்குங்க. நல்லதுங்கய்யா. அன்னைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 90 காலகட்டத்தில் எம்எல்ஏவாக இருந்தீங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லலாமா? காங்கிரஸ் கட்சி வந்து கட்டரும்பு சித்தரும்பாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லை, அந்த திராவிட கட்சியோட திமுகவோட அலைன்ஸ் வச்சுருந்தது. காங்கிரஸை ஒழித்ததே திமுக. அதாவது இல்லாதையும் பொல்லாதையும் பொய்யை திமுகவுடைய முதல் என்னென்னா பொய் பேசுகிறது தான். அந்த பொய்யை வந்து உண்மையாக்குறது தான் அவங்களுடைய முதலே வாய் முதல். அப்படி செஞ்சு தான் வந்து காங்கிரஸை வந்து மக்கள் மகத்திலிருந்து அகற்றினாங்க. அவங்களோட போய் அலைன்ஸ் வச்சுக்கிறது எனக்கு உண்மையாக பிடிக்கல, என் மனசு ஏற்றுக்கொள்ளலை. எங்கள் குடும்பம் வந்து காங்கிரஸ் குடும்பங்க. என் ஃபாதர் வந்து முன்னாடி வந்து ஜில்லா போர்டு மெம்பராக இருந்தார். ஜில்லா போர்டு. அதுக்கு பிறகு அரியலூர் தொகுதி ஒருங்கிணைந்த அரியலூர் மாவட்டத்துக்கு அரியலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போ அவருடைய பேரில் தான் நிறைய வந்து ஏரி குளங்கள்லாம் பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட சொல்லி பெரிய ஏரிகள்லாம் இங்கே அந்த பகுதியில் அமைச்சாருங்க, அவருடைய தொகுதி முழுக்களுமே. அதேபோல் அரியலூரில் வந்து ஐடிஐ, அதில் படித்தவங்களாம் அன்றைக்கி நிறைய இடத்துல இருக்காங்க. அதெல்லாம் கொண்டு வந்துருங்க. அதுக்கு பிறகு நானும் 1975 வாய்ப்பு கேட்டுருந்தேன் காங்கிரஸில். கிடைக்கவில்லை. வாழப்பாடியார் வந்த பிறகு தான் வாழப்பாடியார் வந்து கட்சியுடைய யார் நல்ல தீவிரமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் இந்த பகுதியெலாம் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டங்க. ஆமாம். அப்பொழுது நான் எம்எல்ஏ இருக்கலாம். அப்போ ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்திலே அதிகமாக வந்து பப்ளிக் மீட்டிங் போட்டு தான் சேர்ந்துருந்தாங்க. அதற்கு காரணம் எனக்கு பல பேர் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நிறைய வந்து பப்ளிக் மீட்டிங் நடத்தினோம். ஆனந்தநாயகி வந்து பேசியிருக்காங்க, ரமணிபாய் வந்து 2-3 தடவை பேசியிருக்காங்க, இப்ராஹிம் இந்த விஷ்ணுபிரியா பேசுனாங்க. நிறைய பேர் வந்து எங்கள் பப்ளிக் மீட்டிங். அதே போல் வந்து நம்ம ஒரு தடவை 75 வந்து மீனா அம்மா இருக்காங்கள்ல, ராஜ்மல்லியா, அவங்கள வச்சு 75 ஒரு கூட்டம் போட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு கூட்டம் சேராது அப்படிங்கிறது. சரி, ஒரு திரைப்பட நடிகை வச்சா கொஞ்சம் கூட்டம் சேரும்ன்ட்டு போட்டோ இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு தலைவர் வாழப்பாடியார் வந்தார், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. நானும் சட்டமன்ற உறுப்பினராக ஆனேன். என்னை வந்து என்னென்னா முழுமையாக எங்கள் அப்பா எப்படி தன்னை வந்து அர்ப்பணித்துக்கிட்டார் அந்த மக்களுக்கு, அதே போல் நாமளும் அர்ப்பணிச்சுக்கிட்டு எந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப நல்லா இருந்தேங்க. அவர் இதில் இருக்கிறது தான் எங்களுக்கு முன்னாடி ஸ்கூலு, இந்த வீடு. இது நான் 1975 இது முன்னாடி கட்டுனது. அதுக்கு பிறகு நான் எம்எல்ஏலாம் ஒன்றும் பெரிய சாதனை இல்லைங்க, நிறைய நிலத்தது தான் என்னுடைய சாதனைகளும். இன்றைக்கி வந்து என்னென்னா அண்ணாமலை வந்து வாழப்பாடியார் எப்படி ஒரு அற்புதமான தலைவர், அதே போல் எனக்கு வந்து அண்ணாமலை வந்து மிக சிறந்த ஆளுமை மிக்க தலைவர். இருந்த அண்ணாமலை பெரிய அறிவுஜீவி. யார் எந்த கேள்வி கேட்டிங்கனாலும் அதுக்கு உடனடியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர், திறமையானவருங்க. அதெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள்லாம் பிடிச்சி அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும். அந்த வந்து நான்லாம் வந்து என்னென்னா முதல்ல வாழப்பாடியார் வந்து முதலமைச்சர் ஆனது தான் கடுமையாக என்னை உழைச்சேங்க. அப்போலாம் திருச்சி மாவட்டம் வந்து அதுக்கு பிறகு பெரம்பலூர் மாவட்டம் வச்சு பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைப்பாளர் அப்படி இருந்தாருங்க. என்ன அப்படி இருந்துருந்தோம். அதுக்கு பிறகு எனக்கு காங்கிரஸ் கட்சியில் வர தலைவர் மூப்பனார்கிட்ட நல்ல மதிப்பு. மூப்பனார் வந்து ஃபோனில் பேச சொன்னார். என்ன அதாவது திருச்சியிலேருந்து டாக்டர் லட்சுமி நாராயணன் ஒரு இவரை அனுப்பிச்சாருங்க. திருச்சி எக்ஸ்பிரஸ் வச்சுருந்தார் தெரியுங்களே.
அவரை அனுப்பிச்சி என்னை வந்து அவர் அன்றைக்கி வர சொன்னார். நான் சொல்லிவிட்டேங்க, நான் வந்து வாழைப்படியா சீட்டு கொடுத்தாரு, அதனால் வந்து அந்த அணியிலேருந்து மாற மாட்டேன், நான் அதே அணியில் தான் இருந்துட்டுருப்பேன். ஏன்னா வந்து என்னுடைய மனசாட்சியை என்னை கொண்டு போடும் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து நான் அப்படி இருந்துகிட்டு இருந்தேன். வாழைப்படியா இருக்கிற தீவிரமாக இருந்தேன். வாழைப்படியாட்டு எல்லோரும் பல பேர் திட்டுக்கிட்டு வாங்கினாங்க. நான் என்னை மாத்திரம் எந்த திட்டுக்கிட்டு வாங்காத ஒழுங்காக இருந்துகிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நிலையில் தான் அப்புறம் வந்து காங்கிரஸினுடைய நிலைமை சரியில்லாமல் போக போக சரி என்ன பண்ணுறது, பேசாமல் காங்கிரஸ்லேருந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் சரி வந்து பிஜேபிக்கு போனேன். எனக்கு பிஜேபிக்கு போனது என்ன காரணம்னா, அண்ணாமலையினுடைய ஆளுமை மிக்க இதை திறமையை கண்டு தான் நான் உண்மையிலே போனேன். அதே போல் வந்து உங்களை ஒருத்தர் பார்த்துறாருன்னு வச்சுங்க, திரும்ப 6 மாதம் கழிச்சு கூட நீங்கள் இடையில சந்திக்கலன்னு வைங்க, என்ன சார் எப்படி இருக்கீங்க, உடம்பு நல்லா இருக்கீங்களா, உடம்பை பார்த்துங்க அப்படிம்பாரு. இப்படியாப்பட்ட வந்து தலைவர்கிட்ட நம்மெல்லாம் ஒர்க் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு அற்புதங்க. அதில் தான் நான் வந்து என்னை இந்த இதில் வந்து இணைச்சிக்கிட்டு இந்த இயக்கத்துக்காக என்னை முழுமையாக அர்ப்பணிச்சிட்ருக்கேன். தேசிய அளவுலேயே காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்குமே மிகப்பெரிய அளவில் தேசியத்தில் ஆளுமை இல்லை, ஆனால் பாஜக இருக்குது. ஆமாம், தேசியத்தில் தமிழகத்தில் தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிட்டெரும்பாயிருச்சு, கட்டெரும்பாக இருந்தது சிட்டமாக தமிழகத்தில் ஆயிடுச்சுன்னா தேசியத்துலேயும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வருது இல்லை காங்கிரஸ். அதுக்கான காரணம் என்ன இருக்கும்? அதற்கான காரணம் என்னென்னா, அந்த அம்மாவினுடைய போக்கும் சரியில்லை, ராகுலும் வந்து அவ்வளோ திறமை மிக்க தலைவராக இல்லைங்க. நிறைய வந்து கஷ்டப்படுறாரு, இந்த இயக்கத்தை வளர்க்கணுங்கிறதுக்கு தன்னை ரொம்ப முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாரு. அந்த கஷ்டப்படுறதுக்கு பலன் கிடைக்கவில்லை. நீங்கள் காங்கிரஸ்லேருந்து பாஜகவில் எப்போ சேர்ந்தீங்க? இதில் டெல்லியில் இணைஞ்சதாக சொன்னீங்க. யார் யார் கூட இருந்தாங்க, யாரோட தலைமையில் பாஜகவுக்கு வந்தீங்க? அப்போ வந்து இந்த கரூர் வடிவேலு, அரவக்குறிச்சி PS கந்தசாமி, அப்புறம் வந்து காங்கேயம் செல்வி, அப்புறம் இன்னொருத்தருங்க தாடிக்கார் ஒரு எம்எல்ஏ இருந்தாருங்க, அவர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த ஏரியாவில் அந்த காட்டுமன்னார் கோயில் ராஜேந்திரன், புவனகிரி அருண் இருக்கான், அவர் பேர் அருண்ட்டு இருக்காங்க. இந்த கோமதி சீனிவாசன் எக்ஸ் மினிஸ்டரு, அவர் டாக்டர் குழந்தைவேலுன்னு எம்பியாக இருந்தாருங்கள்ல அவர், இல்லை ஒரு 18 பேர் இணைஞ்சுங்க. அண்ணாமலை கூட போய் டெல்லியில் அண்ணாமலை இதை அழைச்சிட்டு போய் வந்து. ஓகே. என்ன நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போதைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களை சந்திச்சிருக்கீங்க, இப்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களையும் சந்திச்சிருக்கீங்க. இந்த அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த அனுபவத்தை பற்றி வந்து என்னென்னா, நான் பப்ளிக் இதுக்காக என்னை முழுமையாக அர்ப்பணிச்சிக்கிட்டு வந்து இந்த செந்துறைக்கு போகிறதுனா பெரிய சங்கடங்கள் எங்களுக்கு. இந்த ஏரியாவிலேயே இந்த கீழே ரயில்வே பாலம் ஒன்று இருக்குங்க, அது கீழே தான் இந்த ஒரு 10 கிராமத்து ஜனங்கள் அந்த வழியாக தான் போய் ஆகணுங்க. அதை வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு மேம்பாலம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு பெரிய முயற்சி எடுத்து பண்ணணுங்க, ஒன்றும் நடக்கலை. அதனால் வந்து இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னா, பிரதமர் வந்து நல்லவர், வேறு ஒன்றும் இல்லை. இது ஏன் இப்போ காங்கிரஸ் கட்சி நிறையா ஃபண்ட்லாம் கொடுத்து பண்ணிச்சுங்க, இருந்தாலும் இந்த திமுக அதிமுகங்கள இவங்க ஆட்சியில் இருந்தாலும் அந்த மக்களுக்கு போய் சேராத இடைத்தரகர் வேலையை பண்ணாங்க. அப்படி இல்லைங்க, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து விவசாயிகள்லாம் ஒரு 6000 ரூபா வருஷத்துக்கு கிடைக்கிறத செஞ்சார். உண்மையிலே அதெல்லாம் பாராட்டப்படக்கூடிய விஷயங்க. விவசாயியை பற்றி கவனிக்கக்கூடிய ஆளே இல்லைங்க. விவசாயம் நலிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் அதாவது சாப்பாட்டுக்கே அண்டை நாட்டை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுங்க. அதனால் இதெல்லாம் நினச்சி தாங்க நான் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பண்ணேன். அதை விட எனக்கு வந்து அண்ணாமலையை ரொம்ப பிடிச்சிதுங்க. நமக்கு என்ன தான் டெல்லியில் இது இருந்தாலும் சரியாக வராதுங்க, இங்கே ஒரு ஆள் இருந்தால் தான் நமக்கு வந்து உரியதை செய்ய முடியும். நீங்கள் ஒரு தேசிய கட்சியில் இருந்த ஒருத்தர் எப்படி மாநில இதில் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறார், அதில் போய் இணையணும் அப்படின்ற ஒரு எப்படி வந்து அது வந்து தேசிய அமைப்புகள் நம்ம சரியாக இருக்காதுங்க, நமக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கு தேசிய கட்சி வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்காதுங்க. அதனால் வந்து மாநில அமைப்பில் நான்லாம் வாழைப்பழம் இருந்தார், அவர்கிட்ட இருந்தோம். ஆரம்பத்தில் காங்கிரஸில் இருந்தேங்க. காங்கிரஸில் 1965 நான் மெம்பர் ஆனேன். எங்கள் ஃபாதர் வந்து இப்போ மண்டல கமிட்டி தலைவராக இருந்தாருங்க. அப்போ நான் வந்து என்னை படிச்சுக்கிறப்பே 65 மெம்பர் ஆனேன். அதுக்கு பிறகு எங்கள் ஃபாதர் வந்து 75 இறந்தார். அதுக்கு பிறகு தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டு எப்படியா இருந்தாலும் நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். என்னுடைய எண்ணம் வந்து அவர் வாழப்படியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கப்ப அந்த எண்ணம் பூர்த்தி அடைஞ்சுதுங்க.
அதுக்கு பிறகு பல்வேறு முயற்சிகள் எடுத்தாலும் ஒன்றும் சரியாக இல்லைங்க. நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஒரு வார்டு மெம்பராக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருக்காங்க, சொகுசான காரில் போயிட்டு வராங்க. ஆனால் இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க. நாங்கள்லாம் வந்து காங்கிரஸ் வழியில் வந்தவங்க. இப்போ எங்கள் ஃபாதரே வந்து எங்கள் ஃபாதர் வந்து இன்னும் வந்து இந்த பக்கம்லாம் கடவுள் மாரி நினைப்பாங்க. அவருக்கு பிறந்த பிள்ளை நாம் வந்து ஒரு கெட்ட பெயரை வாங்கக்கூடாதுன்னு தான் என்னை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் காங்கிரஸில் இருந்து வந்ததுனால நான் கேட்குறேன், பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, காமராஜர் போல ஒரு ஆட்சியை இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னா அது அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும் அப்படின்றாங்க. ஆமாங்க, இதை எப்படி? அண்ணாமலையால் தான் முடியும், வேறு யாரும் பண்ண முடியாதுங்க. உண்மையாக வந்து அவர் ரொம்ப நேர்மையாக இருக்கணுங்கிறாரு. பெரிய வந்து ஆளுமை மிக்க தலைவருங்க. அண்ணாமலையால் தான் காமராஜர் ஆட்சி கொடுக்கணும்னா அண்ணாமலையால் தான் கொடுக்க முடியும், வேறு யாருமே கொடுக்க முடியாதுங்க. போன முறை வந்து காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவரே சொன்னார். எல்லாம் காசுக்காக இப்போ அவங்க எதை வேணாலும் பேசிட்டு இருப்பாங்க. செல்வ பெருந்தகைலாம் உண்மையிலேயே இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு ஒரு 50 சீட்டு கொடுத்துருப்பாப்பிங்க. இந்த கிரீஸ் சோடங்க இருக்காருங்கள, ஆமாம், அவர் வந்து எப்படியா இருந்தாலும் தாவேக்கா கூட தான் கூட்டணி இருக்கணும்னு. இந்த வந்து இப்போ இதை யார் ரொம்ப வந்து திமுக அதிமுக கடுமையாக விமர்சனம் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பேற்றதுன்னா, முதல்ல வாழப்பாடியார் வந்து அதிமுக கடுமையாக பிடிச்சி வெறுப்பேற்றினார், திமுகவையும் ஏற்றினாருங்க. அதே போல் இன்றைக்கி வந்து அதை செஞ்சது யாருன்னா அண்ணாமலை. அதனுடைய பலனை வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து அதிமுக திமுக ரெண்டுமே மோசமான கட்சிங்கிற ஒரு நிலை பாட்டை எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அதனுடைய பலனை வந்து அனுபவிச்சார் விஜய். அதே மாதிரி சார், நீங்கள் வந்து இப்போ ஆண்டிமடம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க. ஆண்டிமடம், இந்த செந்துறை, பொன்பரப்பி இந்த ஏரியாலாம் வந்து நக்சலைட் ஏரியா. ஆமாம், நீங்கள் கிட்டத்தட்ட எம்எல்ஏவாக இருக்கும்போதே இந்த தொகுதி வந்து, அதுவும் இந்த பகுதிகள் வந்து நக்சலைட் ஏரியான்னு. ஆமாம் சார், நான் இதில் வந்து நான் எம்எல்ஏ எலெக்ஷனில் வேட்பாளர் நிற்கிறப்ப முகமது காசிம்னு வந்து டிஐஜியாக இருந்தார். சார், உங்களை வந்து க்ளோஸ் பண்ணால் தான் வந்து ரிசல்ட்டு கிடைக்கும்னு மற்றவங்க நினைக்கிறாங்க, நீங்கள் நிற்கிறதால அவங்கெல்லாம் தோந்து போவாங்கன்னு நினைக்கிறாங்க, அதில் உங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாப்பிங்க. எனக்கு வேண்டாங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டேன். அப்பயே அந்த எண்ணம் வந்ததுங்க ஜனங்க மத்தியில். ஏன்னா எங்கள் ஃபாதர் நேம் தான் வந்தது. புரியுது. அவர் அவ்வளோ தூய்மையாக இருந்தார். சில பேர் அவரை வந்து கடவுளாகவே நினச்சி கும்பிடுவாங்க. இந்த பகுதியில் வந்து இந்த தமிழரசன் அப்படிங்கிறவர் அடிச்சே கொண்டாங்கல்ல, பொன்பரப்பி ஏரியா, அவரை பற்றி உங்களுடைய எண்ணம் என்னதுங்க? அவரெல்லாம் இந்த இப்பயும் அந்த தீவிரவாதங்கள் இருக்குங்க. அப்போ வந்து என்கிட்ட வந்து இப்பயும் இந்த இளவரசன் ராமசாமின்னு 2 குரூப் வந்தது. ராமசாமி என்கிட்ட வந்து ஏதாச்சும் பண்ணுங்க போங்கன்னு என் கூடவே வருவார். ஓ சரி. நான் அதில் ஈடுபடுறதில்லைங்க, இந்த வன்முறையில் நான் ஈடுபடுறதில்லை. அதில் நான் வந்தாக்க கைட்டு விடுவேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்பயும் அந்த இளவரசன் வகுதியில் தான் இருந்துக்கிட்டு இருக்காருங்க. ராமசாமின்னு வந்து ராமசாமி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இளவரசன் குரூப்பு. மிகப்பெரிய அளவில் அந்த அரியலூர் பகுதி, பெரம்பலூர் பகுதி, ஏன்னா பாண்டிமடம் தொகுதிங்கிறது பெரம்பலூரில் கொஞ்சம் இருந்துச்சு, அரியலூரில் கொஞ்சம், இன்றைக்கி தொகுதி வரைக்குமே குன்னம் தொகுதியுமே அப்படி தான் இருக்குது. ஆமாம், அப்போ ஆண்டிமடங்கிறது பெரம்பலூரில் கொஞ்சம் இருந்துச்சு, அரியலூரில் கொஞ்சம் பகுதிகள் தான் ஆண்டிமட தொகுதியாக இருந்துச்சு. இன்ற பகுதி வரைக்குமே மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதிங்கிறது, இந்த இடம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடையாது, ஒரு ஃபேக்ட்ரி கிடையாது, முந்திரியை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து அந்த வளர்ச்சிங்கிறது கிடையாது. அது என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு என்னன்னா, இந்த பகுதி வந்து இப்போ ரொம்ப விவசாயிகள் நிறைந்த பூமிங்க. விவசாயிகள் நிறைந்த பூமியில் ஒன்றுமே பண்ண முடியாது. விவசாயம்னா அவங்க வேலையை பார்க்குறாங்க, கிடைக்கிறத வச்சுக்கிட்டு. இன்றைக்கி அந்த பழைய காலத்தில் விவசாயம் பண்ணி இதை சம்பாதிக்க முடியுது. இன்றைக்கெல்லாம் விவசாயம் செய்கிறவங்க உண்மையே எல்லாருக்கும் நஷ்டம்தாங்க. 100 ஏக்கர் செய்கிறவங்களுக்கு நஷ்டம் தான், சாதாரணமாக 1/2 ஏக்கர் செய்கிறவங்களுக்கு நஷ்டம் தான். 1/2 ஏக்கர் செய்கிறவங்களுக்கு அதுக்கு தக்க நஷ்டம் இருக்கா, 100 ஏக்கர் செய்கிறவங்களுக்கு அதுக்கு தக்க நஷ்டங்கள் இருக்குங்க. அதுக்கு காரணம் நம்ம டாக்டர் மன்மோகன் சிங் இருக்காருங்கள, மன்மோகன் சிங் பில்லில் நரசிம்மராவ் பில்லில் தான் வந்துட்டுருங்க. 100 நாள் வேலை திட்டம் வந்து இல்லை, அதுலேருந்து ஜனங்க வேலையை செய்ய மாட்டாங்க. அதை அவங்க பண்ணிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் காங்கிரஸ்லேருந்து வந்து பாஜகவில் இணைந்து, பாஜகவில் இருந்து இப்போ அண்ணாமலை அவர்களோட வீத லீடர்ஸ் அமைப்பில் வந்து இணைஞ்சிருக்கீங்க. ஆனால் வீட்டில் வந்து காமராஜர் புகைப்படம் இருக்குது, ராஜீவ்காந்தி புகைப்படம் இருக்குது, இந்திரா காந்தி அவர்களோட புகைப்படம் இருக்குது, எல்லா தலைவர்களோட புகைப்படம் வச்சிருக்க, மோடி அவர்கள் கூட இருக்கிற புகைப்படம் இருக்குது. ஆமாங்க. அண்ணாமலையோட படம் எடுத்தது வரலிங்க, அதை ஒரு பெரிய படமாக போட்டு மாட்டணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்ணாமலை அவர்கள்ட்ட நீங்கள் பேசின அனுபவம் உண்டா? அது எப்படி இருக்குது? பேசின அனுபவம் உண்டுங்க. அதாவது முதல்ல அவர் வீட்டுக்கு நான் அரவக்குறிச்சி சட்டமன்ற 3 நாள் சட்டமன்ற உறுப்பினர் PS கந்தசாமி போனோங்க. எங்கள் பனையூரில், அதாவது விஜயா கடன் பக்கத்தில் அவர் வீடு எடுத்தது ரோட்லேயே முதல்ல வீடுங்க. அப்போ போனப்போ அங்கே வந்து எனக்கு முன்னாடி எனக்கு இருந்தவங்களாம் பிஜேபியில் இருந்தாங்களே,
நீங்கள் அண்ணா வந்து அண்ணாமலையை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் பார்க்க முடியாது, இங்கே இருந்தாலும் ஆஃபீஸில் தான் பார்த்தாங்க அப்படின்னாங்க. நான் ஒரு போன அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டி வந்து அங்கேயே வந்து சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலை இவருக்கு அண்ணாமலை கொடுத்துருந்தாங்க. அவர்கிட்ட சொன்னோம். அப்புறம் வந்து அந்த அம்மா இருந்தாங்க, அவங்க ஒய்ஃபு. அன்றைக்கி முதலாவது தான் வந்து ஒய்எம்சிஏ மீட்டிங். இவர் மோடி வந்துட்டு போகிறாருங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. அப்போ வந்து நாங்கள் அப்புறம் போனதும் சரின்ட்டு அந்த அம்மா உடனே எங்களை 2 பேர்த்தையும் வர சொல்லி உட்கார வச்சு உடனே காஃபிலாம் கொடுத்து ஏற்பாடு பண்ணாங்க. யாருமே நீங்கள் வீட்டில் பார்க்க சந்திக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அவர் வந்து ரெஸ்ட்டில் இருந்தார். ரெஸ்ட்டில் இருந்துட்டு மேமாடியில் இருந்தார். அவர் கீழே இறங்கி வந்து அவர் என்னென்ன பிரச்சனை கேட்டார். எங்கள் பிரச்சனையை சொன்னாங்க. சரின்ட்டு உடனே அதுக்காக முடிவு எடுத்தார். அப்புறம் திரும்ப நான் 6 மாதம் கழிச்சு தான் சந்திக்கிறேன் அவரை. நடுவில் சந்திக்க முடியல. இதுக்கு இப்போ எனக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்கே போகணுன்ட்டு சந்திக்கணும்னா சந்திக்க முடியலைங்க. மெட்ராஸ்லேயே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். ஓட்டு நம்மளை நெரிச்சு எடுத்துருவாங்க. நான் வந்து போகிறதில்ல அதில் ரொம்ப. அதில் திரும்ப ஈரோடு போய் அவரை சந்திச்சுட்டு வந்தோங்க ஒருத்தர. அப்போ வந்து அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்பார். நான் அப்பயே வந்து எல்லாத்துக்கும் டேரக்டர்லாம் லெட்டர் அனுப்பிச்சிட்டேன், என்ன ஆச்சுங்கன்னாரு. இல்லை அவங்க அங்கேயே தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு வாழப்பாடியாக தான் அந்த பிள்ளை பாருங்க, திமுககாரங்க ஏமாற்றுவாங்க எப்பயுமே. ஏன் இதை சொல்கிறேன்னு கேளுங்க. ராஜா மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் எலெக்ஷனில் போய் நானும் கடுமையாக உழைச்சி, ஏன்னா பிரதர் வந்து கலிவர்மல் இயக்கத்தில் இருந்தார், காங்கிரஸில் இருந்தப்போ கடுமையாக உழைச்சி பண்ண சொன்னோம். அவர்கிட்ட போய் ஒன்றும் இல்லை, என்னுடைய தம்பியினுடைய பொண்ணு அதாவது இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் செலெக்ஷன் ஆகும், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு. அவங்கள வந்து என்னன்னாக்கா இதுக்கு பூனே போட்டாங்க. அப்புறம் பூனே போய் ஜாயின் பண்ணது 1 வருஷம் ஆகி தான் பண்ண முடியும். ராஜாக்கிட்ட போய் சந்தித்து கேட்குறேன். அப்போ ஆசீர்வாதம் பிஏ அவர்கிட்ட, ஆசீர்வாதம் பிஏ இப்போ பிஜேபியில் இருக்கிற ஆசீர்வாதம். அவர் வந்து என்ன சொன்னார், என்னன்னா நாளைக்கு கேபினட் மீட்டிங் எங்கே தங்கியிருக்கேன்னாரு. நான் அப்போ வந்து அன்னைக்கு தமிழ்நாடு அரசு ரயில்வே ஸ்டேஷன்லேயே இங்கே டெல்லியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தங்கிட்டேன், ராஜ் இப்போ என்ன ஒரு ஹோட்டலில். அப்புறம் எங்கே தங்கிங்க என்ன எதுனாரு, கார்லாம் கொடுத்து அனுப்பிட்டார். நான் ஆட்டோவில் தான் போனாங்க. இருந்தாலும் நான் கேபினட் மீட்டிங்கில் நான் வந்து அதை கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் எழுதி கொடுக்கவே இல்லை. அப்புறம் அங்கே போய் நாங்கள் வந்து வாழப்பாடியாட்ட பிஏ வந்தார் ஒருத்தர், ரப்பு பாயின்னு. அவர் நல்லா இங்கிலீஷில் அந்த ஹிந்தியெல்லாம் நிறைய பேசக்கூடியவர், நல்ல திறமையானவங்க. அப்புறம் அவரை அழைச்சிட்டு போய் அந்த டைரக்டர் ஆஃபீஸில் பார்த்தேன். அங்கே இளங்கோ ஜவுளித்துறை இணையமைச்சர் இருந்திருப்ப அவர் லெட்ரு போயிருக்கு, ஆர்என் பாய் லெட்ரு போயிருக்கு. இவர் லெட்டரை கொடுத்தனுப்பல. ஏன்னா இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். திமுக காரன் தான். ஏன்னா எனக்கு திமுக பிடிக்காத ஆரம்பத்துலேயே அவன் திருட்டுத்தனமான பையனுங்க எல்லாருமே. கருணாநிதியிலேருந்து அத்தனை பேரும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் எனக்கு திமுகவே, நான் வந்து பிஜேபிக்கு போகிறது காரணமே திமுக பிடிக்காதான் பாருங்க. இப்போ வந்து புதுசாக தமிழகத்தில் வந்து புது கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது விஜய் தலைமையில் இப்போ ஆட்சி ஒன்று அமைச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் பக்கம் ஆச்சு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னதுங்க? அப்போ என்ன ஒரு நிதானமாக எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்காருங்க விஜய். அரசியல்லாம் அனுபவம் வேணும், அந்த அனுபவம் அவருக்கு கம்மிங்க. நாளடைவில் வந்து ஏதோ இது சினிமா முகத்தில் ஜனங்க ஓட்டு போட்டுங்க. இதை வந்து இந்த விதையை விதைச்சவர் யாருன்னா அண்ணாமலை தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்போ வாடாப்பாடியார் அந்த விதையை விதைச்சார். திமுகவையும் அதிமுக ஒரு சேரை பிடிச்சி 2 கட்சியும் ஒழியணும் அப்படின்ட்டு பேசினார். இன்றைக்கி அந்த நிலையை எடுத்தவர் அண்ணாமலை எடுத்தார வழி அதனுடைய பலனை அனுபவிச்சிருக்கு. இங்கே தான் இப்போ இது விட்டாங்களே, அமித்ஷா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஏடிஎம்கே தலைமையில் தான் கூட்டணின்னு போட்டு அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சு இவரை கொண்டு வந்து ஏதாச்சும் நடந்துக்கலாம், ஒன்றும் நடக்கலை. இருந்தாலுமே அத்தனையும் போயிட்டுது. அதில் விஜயெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு ஓட்ட முடியாது. எதிர்காலத்தில் வந்து திராவிட கட்சியோடைய வரலாறு இதோட முடிஞ்சு போச்சுங்க. இன்றைக்கி அதிமுகவில் யாருமே ஆள் இல்லை, சரிதாங்களே. அடுத்தது திமுக வந்து மக்கள் ஏற்றுக்காதுங்க. ஏதோ அவர் எப்படி ஓட்டிகிட்டு இருந்தார்னா மற்ற கட்சியெல்லாம் இழுத்து பிடிச்சி கூட்டணியை வச்சு அந்த கூட்டணியை கலையாமல் வச்சுக்கிட்டு கலைஞர் முதல்ல இருந்து இவர் ஸ்டாலின் வரைக்கும் அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து மக்கள் நம்புறதுக்கு தலையாக இப்போ வர திருமாவளவன்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சோபா மாடல் ஆட்சிங்கிறாரு. அதனால் விஜய் ஆட்சி கொஞ்சம் எதிர்காலத்தில் வந்து விஜயா அண்ணாமலையாங்கிற நிலைமை தான் ஏற்படுங்க. நீங்கள் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கிறதுனால கேட்குறேன். அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறார். அதில் ஒரு 18 லட்சத்திற்கு மேலான உறுப்பினர் தொண்டர்கள் அதில் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் 50 லட்சத்துக்கு மேலே ஆனால் தான் நான்
அரசியல் கட்சியாக தொடங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வந்து அரசியல் கட்சியை தொடங்கினால் முதல்வராக வருவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கா? இருக்கு அவர் வரத்துக்கு வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் இன்றைக்கி எந்த லீடரும் நான் வாழப்படியார் கூட நிறைய அங்கே வந்து ட்ராவல் பண்ணால் அவ்வளோ கூட அவரை கூட்டம் சரியில்லைங்க. நீங்கள் இந்த விஜய்க்கு எப்படி கூட்டம் செய்கிறதோ அதே போல் வந்து அண்ணாமலைக்கு எங்கே போனாலும் நாம் போய் அணுகி பேசவே முடியாது, அந்த சூழ்நிலை கூட்டம் செய்கிறதுங்க. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தையும் அண்ணாமலை அவர்களுக்கு வர கூட்டத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து விஜய்க்கு வர்றது வந்து இந்த கூட்டங்க விசிலடிச்சாங்க கூட்டம். அண்ணாமலைக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து வர கூட்டங்க எல்லாமே அரசியல் ரீதியாக சிந்திச்சு இப்படியாப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காருங்க அண்ணாமலை. அவர் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றீங்க. ஏன் அவர் தமிழ்நாட்டுக்கு வரணும்? தமிழ்நாட்டுங்களா? ஆமாம், ஏன் முதல்வராக அவர் வரணும்? தமிழ்நாட்டுக்கு வேறு சிறந்த முதலமைச்சர் இல்லைங்க. நம்ம சொல்கிறோம் ஒழிய வேறு யாரும் சிறந்த முதலமைச்சர் இல்லைங்க. கருணாநிதி எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தார். அடுத்தப்பறம் ஸ்டாலின் எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தார். இன்றைக்கி பாருங்கள், தாவேகா வந்து கூட்டாட்சி வச்சுக்கன்னு சொல்லிட்டாப்புல. முதல்ல காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து நீங்கள் 2 அமைச்சர் 5 பேர் எம்எல்ஏ இருந்தாங்க, 2 அமைச்சர் கொடுத்துட்டாங்க. அதே போல் அந்த மனப்பான்மையே வராதுங்களே. அண்ணா திமுக வராது, திமுகவுக்கும் வராதுங்க மனப்பான்மை. அவங்கெல்லாம் தனியாக சாப்பிட்டவங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க நாட்டையே. அதெல்லாம் அவங்களுக்கு அந்த எண்ணமே வராதுங்க. அதில் தான் வந்து நாங்கள்லாம் வந்து அண்ணாமலை மாரி ஒரு தலைவர் வரணும், பண்ணணும். சிறந்த ஆளுமை மிக்க தலைவர். இப்போ நீங்கள் பிரஸ்காரங்களே கேட்டிங்கன்னு வச்சுங்க, எல்லா கேள்விக்கும் டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய விஜய் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாதுங்க. இவர் பெரிய அறிவுஜீவி, அற்புதமான தலைவர். அதில் தான் நான் அவர்கிட்ட போய் இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியா தீ தமிழ் நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சிங்க.